அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான வழிபாடு தான். இப்போது தை மாதம் பிறந்தாலே சூரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லது மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம தை மாதம் ஒன்று மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வழிபாடு பண்ணி சூரிய பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே நம்ம செஞ்சுட்டு வர ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதங்களில் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஹோரையை பயன்படுத்தி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுடைய கடன்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வழிபாடு என்ன, யாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய அடுத்த அதிகமாக ஒரு சம்பள உயர்வு ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சில பேர் மார்க் வாங்குறதுல, இப்போ குழந்தைங்க படிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், நம்மளுடைய சம்பளம் அதாவது மார்க்கோட இதை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தொழில்கள்லையும் அப்படி தான். நம்ம ஒரு டீலர்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், முன்னேற்றங்கள் வரணும். ஸோ அதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக நமக்கு அமைச்சு கொடுக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது தை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள், சரிங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இப்போ ஒரு பதிவாக கொடுக்குறேன். இதை நானுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனாலையும் நான் இதை உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கு நான் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் எனக்கு மாற்றம் தெரிஞ்சது. ஸோ அதை நீங்களும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணணும்னா, சூரிய உதயத்திற்கு முன்பே நீங்கள் குளிச்சுட்டு ஒரு தட்டை எடுத்து, தாம்பூல தட்டை, அது பித்தளை தட்டாக இருக்கலாம், அது தாம்பூலம் ஒன்று எடுத்து அதில் நீங்கள் 1 கிலோ அளவு, சரிங்களா, கோதுமை எடுத்துக்கணும். கோதுமை மாவு கிடையாது, கோதுமையாகவே எடுத்துக்கோங்க. சூரியனுக்கு உரிய தானம், அதாவது தானியம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கோதுமை தான். ஸோ அந்த கோதுமையை நீங்கள் இந்த வழிபாடு வீட்டு வாசலில் செய்யலாம். இல்லை நீங்கள் டவுன் ஏரியாவில் இருக்கீங்க, சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வாசல்லலாம் வச்சு வழிபாடு பண்ணுறது சிரமம் அப்படின்னா, கிராமத்து சைடில் இருக்கோம் அப்படின்னா வீட்டு வாசல், அதாவது இது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி நீங்கள் வழிபாடு பண்ணி அமர்ந்து பண்ணும் பொழுது உங்கள் மேலேயும் சரி, நீங்கள் வழிபாடு பண்ணுற அந்த தானியத்து மேலேயும் விழுற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா மொட்டை மாடிகளில் கூட நீங்கள் உங்களோட மாடி இதில் கூட போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஒரு தாம்பலத்தில் 1 கிலோ அளவு உள்ள கோதுமை எடுத்துக்கோங்க. அதில் நடுப்பகுதியில் நீங்கள் சின்ன ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ அதுவே பயன்படுத்துங்க. முடியாத பட்சத்தில் கிடைக்கல அப்படின்னா நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. வேறு இந்த கலவை எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். நடுவில் அந்த அகல் விளக்கு வச்சு கோதுமை மாவால் செய்த தின்பண்டம் ஏதாவது ஒரு நிவேதனம் படைக்கிறதுக்கு ஒரு பொருள், ஊதுபத்தி, கற்பூரம், பூவு, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிழக்கு நோக்கி, அதாவது நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளித்து எழுந்து வேலைகளெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த பொருட்களை எடுத்து போய் சூரிய உதயமாகும்போது 6 to 7 ஒவ்வொரு நாளும் முதல் அந்த 6 to 7 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த நாளுக்கான ஹோரை தான் நடக்கும். ஸோ சூரிய நாளில், சூரிய மாதம், அந்த மகர மாதம்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய நாளில் சூரிய ஹோரையில் சூரிய பகவானை நம்ம வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். ஸோ அந்த சூரிய ஹோரை 6 to 7 வரும். அந்த 6 to 7 நீங்கள் கிழக்கு நோக்கி உங்கள் குடும்பத்தார்களும் நீங்கள் சேர்ந்து கூட உட்காந்து வழிபாடு பண்ணலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்காக யார் செய்கிறீங்களோ அவங்க முழு சமர்ப்பணத்தோடு வழிபாடு பண்ணிங்கனாலே போதுமானது. அந்த விளக்கு ஏற்றி வச்சு பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணி சூரிய காயத்ரி மந்திரம்
சரிங்களா? அந்த இத கூட நான் டைப் பண்ணி குடுக்குறேன். அந்த காயத்ரி மந்திரத்த 27 முறை நீங்க கிழக்கு நோக்கி அமர்ந்து, சரிங்களா? உட்காந்து நீங்க அந்த வழிபாட பண்ணணும். 21 முறை 27 முறை நீங்க அந்த மந்திர உச்சாடனங்கள சொல்லணும். இல்ல உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரங்கள்லாம் தெரியல அப்படின்னா, சூரிய பகவானே போற்றி அப்படின்ற மாதிரி சூரிய பகவான மனசுல 27 முறை பகவான சொல்லி போற்றி அப்படின்னு சொன்னீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அந்த 27 முறை சொல்லிட்டு நீங்கள் அந்த தீபம் இது ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை அந்த தட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு, பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு ஒரு நிமிஷம் அம்மா அதாவது பகவானை நினச்சி வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தின்பண்டம் அந்த நீங்கள் நிவேதனம் படைக்கிற அந்த பொருளை குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிரித்து சாப்பிட்ருங்க. இந்த கோதுமையை என்ன பண்ணணும் அப்படின்னா சேகரித்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் சிவன் கோவில்களில், சரிங்களா, சிவன் கோவில்களில் வந்து நீங்கள் அதை கொடுத்துடணும். அந்த வழிபாடு பண்ணும்போது இப்போது சூரியனை பார்த்தா, அதாவது சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பனி எப்படி சூரியன் உதிக்க வந்து பனி விலகுதோ அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இதாகி நமக்கு முன்னேற்ற பாதைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வழிபாடே. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சிவன் கோவில்களில் அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சிவன் கோவில்களில் இப்போ அதை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது கோவிலுக்கு படைச்சிடலாம். அப்படி இல்லை அதை வாங்கலை அப்படின்னா யாருக்காவது இயலாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு அந்த கோதுமையை கொடுத்துடலாம். அது மாதிரி நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. இது நிச்சயமாக நல்ல ஒரு நற்பலனை தருது அப்படிங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த வழிபாடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய எந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான அறிகுறி, போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தன்னால் தேடி வரும். நிச்சயமாக முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.